சிடி நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் பேசும்போது கரூர் கம்பெனின்னு வந்து மென்ஷன் பண்றாரு. பதிலுக்கு அவங்க இருந்து சங்கி அமைச்சர்னு வந்து சொல்றாங்க. திரும்பவும் சிடி நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சரிலிருந்து பாத்ரூம் அமைச்சர்னு வந்து சொல்றாரு. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. செந்தில் பாலாஜி மீது இவர்களுக்கு ஒரு தீராத கணக்கு இருக்கு. ஆதவர்ஜனாவும் சொல்றாரு, நிர்மல்குமாரும் சொல்றாரு. எல்லாருக்குமே அந்த ஏதோ ஒரு வகையில அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னமோ நடந்திருக்கு, அதுக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிறதுல இவங்க அந்த எண்ணத்திலேருந்து மாறுபடவே இல்லை. ஏதோ ஒரு வகையில் நாம் வந்து விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடயே இருக்காங்க. பெரிய டிபேட் வந்து போயிட்டு இருக்கு சட்டமன்றத்தில். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்காரு. டம்மி முதலமைச்சராக இருக்காரு. பேசுகிறாரா இல்லையாங்கிறத வச்சு நீங்கள் பொம்மை முதல்வருங்கிற முடிவுக்கு வர முடியாது. செயல் எப்படி இருக்கு? சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணாங்க. யார் சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க? செயல்படுறாரு இல்லையா? அவர் ஏற்கனவே என்ன சொன்னார்னா, நான் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன், நான் பேசலங்கிறீங்க, எங்கே எதை பேசணும்னு எனக்கு தெரியும்னு அவர் சொல்கிறாரு. இதை விட வேற என்ன உங்களுக்கு சொல்ல முடியும்? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்பவே ரேக் பண்றாங்கன்றது வந்து நமக்கு தெரியுது. அது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே சைலண்டா சிரிச்சிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நேச்சரோட வாழ்க்கை, நல்ல ஃபியூச்சரோட இன்வெஸ்ட்மெண்ட். VLC Eden Garden, நியூ தாம்பரம், just ₹333 per square feet. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. மக்களை அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்ப வலைபேச்சு அந்தணன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, சட்டமன்றத்திலையும் ரொம்ப அந்த பரபரப்பு வந்து போயிட்டு இருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் என்னோட டேபிள் வந்து அந்த 3 ஃபைல் இருக்குன்னு வந்து சொன்னார். அதுல இருந்து இந்த எதிர்கட்சிகள்லாம் ஒரு பயத்தில் இருக்கான்றதை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த பதிலடியை வந்து கொடுத்துருக்காரு. 3 ஃபைல் இருக்குன்னு சொல்றீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுங்க, ஏன் இவ்வளவு வந்து இந்த காலம் தாமதம் வந்து பண்றீங்கன்னு வந்து கேட்கறாரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவங்களுடைய மடியில வந்து கனம் இல்லை, ஸோ இதனால இதை வந்து கேட்கறாங்க. இல்லை, எதுவுமே அந்த ஃபைலில் இல்லாமல் ஒரு காலியான ஃபைலை வச்சுட்டு அப்படி மிரட்ட வேண்டிய அவசியம். மிரட்டுறாருன்னு சொல்வதை விட எதிராளிகளை அச்சுறுத்துவது, மிரட்டுவது வேறு, அச்சுறுத்துவது வேறு. நான் வந்து எங்கிட்ட முக்கியமான ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு டீலிங்க்கு உள்ள தாவேக்கா என்ட்ரி ஆகுறாங்க. எங்க கிட்ட வந்து உங்களுடைய ஃபைல்லாம் வந்து இருக்கு, நாங்க ஏதாவது தப்பு பண்ணா நீங்க எதுவும் கேட்க கூடாது அப்படின்ற ஒரு மறைமுக டீலிங்குள்ள வராரா? இல்லைங்க, 2 பேருமே இன்னைக்கு எலியும் பூனையுமா இருக்காங்க. ஒருவருடைய தவறை இன்னொரு சுட்டி காட்டாம போகவே மாட்டாங்க. அப்படிதான் 2 பேருமே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்கும்னு நினைக்கிறதே ரொம்ப காமெடியாக இருக்குது. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. முதல்வர் விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு இடம் பொருள் ஏவல்னு ஒன்று பார்க்குறாரு. எப்போவுமே ஒரு விஷயத்தை நாம் செய்யும்போது அது எப்போது செய்யணுங்கிறது கவனித்து செய்யணும். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அதற்கான ஒரு தேவை வரும்போது நான் செய்வேங்கிறார். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இடைத்தேர்தல் நேரத்தில் அதை வெளியிடுவாங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறார். இடைத்தேர்தல் நீங்களும் ஜெயிக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக அவர் சொல்கிறது என்னன்னா, உங்களை தோற்கடிப்பதற்கான ஒரு டூல் தான் அது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நீங்கள் அதை இப்போயே வெளியிட்டுருங்க அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்வதுங்கிறது பிரச்சனையே இப்பயே பார்த்துருவோம். அந்த தேர்தல் நேரத்தில் எதுக்கு பார்ப்பானே, அன்னைக்கு வந்து அது நமக்கு எதிராக முடிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு உணர்வோடையும் அவர் பேசுகிறத நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பட்டு கட்டாயமாக ஏதோ ஒரு பிடி இவங்க கையில் இருக்குது, இல்லாமல் அந்த வார்த்தையை அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை சார், இப்போ அதே மாதிரி இந்த ஜோசியம்ன்ற வார்த்தையை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பயன்படுத்தி இருந்தார். ஸோ இப்போ எப்படி கருணாநிதினு வந்து சொன்னதுக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் எழுந்து சாரி கேட்டாரோ, அதே மாதிரி தான் சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து மறைமுகமாக வந்து கலைஞர் கருணாநிதி குறித்து வந்து பேசியிருந்தார். அதுக்கு எந்த ஒரு சாரியும் கேட்கல, நான் அமைதியாக தான். ஏங்க அதுக்கு எப்படிங்க சாரி கேட்க முடியும்? அது வேற இது வேற இல்லை. ஆக்சுவலாக மஞ்சத்துண்டை எதுக்கு போட்டாருன்றதை வந்து அதுக்கு ஒரு காரணம் வந்து சொல்றாங்கல்ல. இல்லைங்க, அதாவது சபாநாயகர் தொடர்ந்து சொல்வது என்னன்னா, நீங்க சொல்ல வர்ற விஷயத்தை நேரடியாக சொல்லுங்க. நீங்க வந்து இன்னொருத்தரை தாக்குற மாதிரி ஏதோ ஒன்று ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து ஒரு எதிர்வினை வருது. அப்போ நீங்க பேச வந்த போக்கே மாறிடுது அப்படிங்கிறது தான் சபாநாயகர் தொடர்ந்து 2 கட்சிகளுக்குமே முன்வைக்கிறார். இந்த முறை சபாநாயகர் வந்து ஒருதலை பட்சமாக இல்லாமல் முடிந்த அளவுக்கு சரியா இருக்காரு, நேர்மையா இருக்காரு. ஆளுங்கட்சி அமைச்சர்களையும் அவர் கண்டிக்கிறாரு, இப்படி பேசாதீங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எதிர்கட்சி சார்ந்தவர்களையும் சொல்கிறாரு. இன்றைக்கி உதயநிதி அவர்கள் பேசும்பொழுது அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை நேரடியாக சொல்லியிருந்தால் பிரச்சனையே கிடையாது. அந்த 3 ஃபைலையும் நீங்கள் எப்போ வேணாலும் விடுங்க, எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, நாங்கள் தயாராக இருக்கோம், எதிர்கொள்ள தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டாருன்னா இந்த வார்த்தை வந்திருக்காது. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஜோசியர் சொன்னால் தான் ஓப்பன் பண்ணுவீங்களான்னு சொல்கிறாரு. என்ன காரணம்னா, ஏற்கனவே ஒரு ஜோதிடருக்கு
பதவி கொடுத்த கட்சி தானே உங்களுதுன்னு அவர் கேட்குறாரு. அதன் அடிப்படையில் பண்டிட்டு வந்து சொன்னாதான் நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவீங்களா? இல்லை சார், இப்போ அது உண்மை தானே சார். இப்போ கட்சியோட பேர் வந்து அவர் தான் சொன்னதா வந்து சொல்றாரு. அவருடைய சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கும் நான் தான் இந்த பெயரை பார்த்து வந்து சொன்னதா வந்து சொல்றாரு. அதுக்காக எல்லா ஃபைலையும் அவருக்கு அனுப்பி இந்த ஃபைலில் கையெழுத்து போடலாமா வேணாமான்னு ஒரு முதலமைச்சர் கேட்பாரு. அப்போ நிர்வாகம் எப்படி நடக்கும்? ஸோ அதனால் எதற்கு ஒரு ஜோதிடர் தேவையோ அதுக்கு தான். இப்போ ஒரு கிரகப்பிரவேசம் போகிறோம், ஒரு நல்ல டைம் சொல்லுங்கன்னு ஜோசியர்கிட்ட கேட்குறது ரைட்டு. சில பேர் கேட்பாங்க, அது ரைட்டுன்னு நான் சொல்லலை. சில பேர் கேட்பாங்க காலையில் எந்திரிச்சு சாப்பிடும்போது, ஏங்க மணி 9 ஆயிடுச்சுன்னு சாப்பிட்லாமா, ஏதாவது நல்ல நேரம் இருக்கா கெட்ட நேரம் இருக்கான்னா கேட்க முடியும். அது மாதிரி தான் ஃபைலுங்கிறது அத்தியாவசியமானது. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது. இப்போ ஆமாம், முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அவர் தினந்தோறும் ஃபைல்களை பார்த்து சரி பார்க்கறது, கையெழுத்து போடுறதுங்கிறது அவருடைய கடமை. அதுக்கெல்லாம் ஜோசியர்கிட்ட யாரும் போக மாட்டாங்க. இவர் வந்து அவரை நக்கலடிக்கிற விதத்தில் அந்த கேள்வியை வைக்கிறார். நீங்கள் ஜோதிடத்திற்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க, அதனால் உங்களை நான் இந்த கேள்வி கேட்குறேங்கிற ஒரு பொருள் அதுக்குள்ளே இருக்குது. உடனடியாக நிர்மல்குமார் எந்திரிச்சு, ஏன் நீங்கள் மட்டும் ஜோசியத்தை நம்பாதாளா, உங்கள் தாத்தாவே ஜோதிடத்தை நம்பி மஞ்சள் துண்டு போட்டிருந்தவர் தானேன்னு கேட்குறாரு. இந்த கேள்விக்கு இதுதான் சரியான விடையாக இருக்க முடியும், சரியான எதிர்கேள்வியாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு வந்து முதலமைச்சர் எந்திரிச்சு வருத்தம் தெரிவிக்கணுங்கிற அவசியம் இல்லை. புரியுது சார். இப்போ அதே மாதிரி இந்த கார் எம்எல்ஏக்களுக்கு வந்து கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுது. விமர்சனம் வந்து அதிகமாக வந்து சொல்கிறாங்க. இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கார் மேலே வந்து ஒரு பெரிய பிரியம் வந்து அவருக்கு இருக்கும். ஸோ இதன் காரணமாக தான் இந்த மாதிரி ரொம்பவே பிடிவாதமாக இருக்கார். ஏன்னா இப்போ எதிர்கட்சிகள்லாம் எங்களுக்கு இந்த காருன்றது வந்து வேணாம் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறதே வந்து முதல்ல தப்பான ஒரு விஷயம். அப்படியே எங்களுக்கு வேணான்னு சொல்கிறத வந்து ஆதவர்ஜினா எழுந்து வந்து ஒரு விமர்சனம் வந்து பண்ணுறாரு. அவர்கிட்ட கார் இருக்குது, அதனால வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அவர்கிட்ட வந்து 2-3 வீடுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ அரசு சார்பாக கொடுக்குற அந்த வீடை வந்து ஏன் கேட்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் ஏதோ ஒரு போட்டிக்கு போட்டியா பண்ற மாதிரியே இருக்கு சார். இல்ல, கட்டாயமா போட்டிக்கு போட்டி தான். இது வந்து நம்ம தொலைக்காட்சியில பாக்குறதுனால நமக்கு அது தெரியுது. இதற்கு முன்பும் இதுதான் நடந்திருக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கு போட்டியா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் ஏன்னா இப்போ அங்கே வந்து மடம் நடத்தல, அவங்க விவாத மேடை தானே, அது கிட்டத்தட்ட விவாதத்திற்குரிய களம் தானே. ஸோ அதனால மாறி மாறி அப்படி தான் பேசுவாங்க. அதை பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ இந்த கார் விவகாரத்துக்கு வருவாங்க. கட்டாயமாக முதல்வர் விஜய் அவர்கள் முதல் முறையாக எம்எல்ஏ ஆனவர்களுக்கு அந்த காரை கொடுத்துருந்தாருன்னா உள்ளபடியே நல்லா இருந்திருக்கும். இப்போ கடந்த ஆட்சியில் நிறைய அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்து மிதமிஞ்சிய வசதியோடு இருக்காங்க. இப்போ பாருங்கள், KN நேரு அவர்களுக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்குன்னு அதே சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. அப்போ 1000 ஏக்கர் நிலம் உள்ளவர் எத்தனை கார் வச்சுருப்பார்? இப்போ அவருக்கு எதுக்கு நீங்கள் ஒரு புது கார் கொடுக்கணும்? இந்த கேள்வி வந்து சாமானியனும் எழுப்பலாம். அதை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணியிருக்கலாம். நாம் வந்து யாருக்கு கார் இல்லையோ அல்லது யார் விண்ணப்பிக்கிறார்களோ, இப்போ அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு கார் இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு காரை அவருக்கு ப்ரொவைட் பண்ணலாம், வாங்கி கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் கார் வாங்கி தருவேன், அவர்களுக்கு மாதந்தோறும் இவ்வளோ தொகை தருவேன், டிரைவர்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்வதுங்கிறது எல்லாருக்கும் போது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்கள் எம்எல்ஏக்கள் யாருமே வாங்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை மனப்பூர்வமாக முதல்வர் வந்து ஏற்றுக்கணும். ரைட்டுங்க, நல்ல விஷயம் பண்ணீங்க. ஏன்னா நான் வந்து ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்காம இருந்தால் தவறாக போயிடுங்கிறதுனால தான் நான் எல்லாருக்கும் கொடுத்தேன். இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கெல்லாம் கார் இருக்குது அப்படின்னு சொல்வதனால் ரைட்டுங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா மக்களே கைதட்டிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இதில் வந்து இருவேறு கருத்துக்கள் இருக்குது. என்னை போன்ற தாவேக ஆதரவாளர்களுக்கும் இந்த கருத்து இருக்கு. இல்லை சார், ஆனால் இப்போ ஆதவர்ஜினா பேசுனது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறுது. இப்போ இந்த மாதிரி அவருக்கு வந்து 2-3 வீடுகள் வந்து இருக்கு. இப்போ அதே மாதிரி ஏன் இந்த அரசு வீடுகள் வந்து கேட்கணும் வந்து கேட்குறாரு? இல்லை, அரசு எதிர்கட்சி தலைவராக அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் சார். அது வேணுமா வேணான்றது முடிவு பண்ணுறது வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. ஆமாம், இதை வந்து ஒரு விமர்சனம் மாற்றி சட்டமன்றத்தில் பேச வேண்டிய ஒரு அவசியம் வந்து இல்லையே சார்? இல்லைங்க, அதுவும் விவாதத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஆனால் எதிர்கட்சி தலைவருக்கு தர வேண்டிய வீட்டை கட்டாயமாக கொடுத்து தான் ஆகும். அதுவும் காரும் ஒன்றல்ல, ரெண்டுத்தையும் ஒன்றா பொருத்தி பார்ப்பதுங்கிறது தவறு. அது காலங்காலமாக வந்து இருக்கு. அதே மாதிரி சிடி நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் பேசும்போது இந்த கரூர் கம்பெனின்னு வந்து மென்ஷன் பண்றாரு. இதெல்லாம் வந்து சட்டமன்றத்தை ஒரு சண்டையை வந்து இந்த மூட்டி விடுற மாதிரியான அந்த பேச்சுகளா இருக்கே சார். கரூர் கம்பெனின்றதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பதிலுக்கு அவங்க இருந்து சங்கிய அமைச்சர்னு வந்து சொல்றாங்க. திரும்பவும் சிடி நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சரிலிருந்து பாத்ரூம் அமைச்சர்னு வந்து சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவைதானா? முதல்ல இல்லைங்க, சட்டமன்றம்ங்கிறது வந்து இதற்கு முன்னும் சரி பின்னும் சரி இப்படி தான் நடந்திருக்கு. கண்ணியத்திற்குரிய பேச்சுகளெல்லாம் இதே சட்டமன்றத்தில் இருந்திருக்கு. அதே நேரத்தில் சில சண்டை சச்சரவுகள், தகாத வார்த்தைகளையும் கூட இந்த சட்டமன்றத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களாம் வந்து இப்போ விஜய் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம பார்ப்போம். அவங்களாம் வந்து தீய சக்தியில வந்து சொல்றாங்க. இப்போ
இப்ப தூய சக்தியா நீங்க இருக்கீங்க, தூய சக்தி இல்லைங்க, அந்த ஆட்சியை வந்து தூய சக்தி கொடுக்குறீங்க. தீய சக்திங்கிறத நீங்கள் எடுத்துக்கூடாது. ஏன்னா அது எதுகை மோனைக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டது. அதுக்காக நாம் வந்து எந்நேரமும் கங்கையில் குளிச்சுட்டு காவேரியில் முங்கி எந்திரிச்சு சட்டமன்றத்தில் வந்து உட்கார முடியாது. அதனால் அது வேற, நீங்கள் அதையும் இதையும் கிளப் பண்ணாதீங்க. ஆனால் இது போன்ற விவாதங்கள், இது போன்ற சண்டைகள், இது போன்ற அசிங்கங்கள் எல்லாமே சட்டமன்றத்தில் அரங்கேறுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜி மீது இவர்களுக்கு ஒரு தீராத கணக்கு இருக்குது. ஆதவர்ஜுனாவும் சொல்கிறாரு, நிர்மல்குமாரும் சொல்கிறாரு. எல்லாருக்குமே அந்த ஏதோ ஒரு வகையில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்னங்கிறத சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்போது தெரியும். என்னப்போ தான் விசாரணை போயிட்டு இருக்கு, சிபிஐ அது இதுங்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்கு, என்னமோ நடந்திருக்கு, அதுக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிறதுல இவங்க அந்த எண்ணத்திலேருந்து மாறுபடவே இல்லை. அப்போ தொடர்ந்து அவர் மீது ஏதோ ஒரு வகையில் நாம் வந்து விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடயே இருக்காங்க. அது எல்லா நேரத்திலும் நமக்கு வெளிப்படுது. அப்படிதான் வந்து இன்னைக்கு அவர் கரூர் கணக்குன்னு அவர் சொல்றாரு. அது உடனடியாக அவங்க ஒரு வார்த்தையை சொல்லும்போது இவர் வேறொன்று சொல்றாரு. இது விவாதமா மாறுது. அதை விட பார்க்குற மக்களுக்கு இது ஒரு படம் பார்க்குற மாதிரி ஆக்கி விட்டாங்க. இப்போ நீங்கள் பொதுமக்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்கும்போது இது எது சரி எது தவறு, யார் சொன்னது நல்லது யார் சொன்னது கெட்டதுங்கிற ஒரு விவாதத்துக்கு மக்கள் போகிறாங்க. ஒருவேளை மக்களை வந்து இந்த மாதிரி ஒரு சூடான இடத்துல உட்கார வைக்கணும்னு நினச்சி இப்படிலாம் பண்ணுறாங்களே நமக்கு தெரியல. பட் சுவாரஸ்யமாக இருக்குது. இல்லை சார், ஒரு பெரிய டிபேட் வந்து போயிட்டு இருக்கு சட்டமன்றத்தில். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்காரு. இப்போ திமுக தரப்புல இருந்து ஏதாவது கேள்விகள் கேட்டால் பதில் சொல்கிற ஆட்களாக இருக்கிறது வந்து சிடி நிர்மல்குமாரும் மாதவர்ஜனாவும் தான் இருக்காங்க. இப்போ நிறைய விமர்சனங்கள் வந்து வருது. முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒரு டம்மி முதலமைச்சராக இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது சார். ஏங்க ஒருவர் பேசாததை வச்சு உடனே இப்படி டம்மின்னு நீங்கள் முடிவெடுப்போம். அதிகாரம் அவர் கையில் இருக்குது. என்ன செய்யணும், யாராருக்கு என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறது அவர். ஒன்றும் இல்லைப்பா, 234 எம்எல்ஏக்களுக்கும் கார்கள் வழங்கப்படும்னு சொன்னது யார்? அவர் தானே சொல்கிறாரு. அப்போ அவர் எப்படி பொம்மை முதல்வராக இருக்க முடியும்? செயல்பாடுகளில் அவர் பொம்மையாக இருக்காராங்கிறது தான். பேசுகிறாரா இல்லையாங்கிறத வச்சு நீங்கள் பொம்மை முதல்வருங்கிற முடிவுக்கு வர முடியாது. செயல் எப்படி இருக்கு? சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, யார் சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க? செயல்படுறாரு இல்லையா? அப்போ அவர் வந்து ஒரு ஆக்டிவான முதலமைச்சர் தான். அங்கே அவர் பேசாமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ தான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மெல்ல ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. புஷி ஆனந்தே பிரமாதமாக பேசுகிறார். இப்போ அவர் வந்து ஒரு 2 வரி படிச்சிட மாட்டாரா அப்படின்லாம் நம்ம நினச்சோம். வந்து ஒரு 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 பேப்பரை கையில் கொடுத்து அவர் படித்து முடிக்கிறதுக்குள்ளே திணறிட்டார். ஆனால் அதே புஷி ஆனந்த் வார்த்தைக்கு வார்த்தை இன்னைக்கு கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார். பேப்பர் எல்லாம் பேசுகிறாரு. அப்போ எல்லாத்தையும் அப்படியே கிரகிச்சிட்டு இருக்காங்க. கட்டாயமாக இவரும் வந்து ஒரு நாள் பேசுவார். அவர் ஏற்கனவே என்ன சொன்னார்னா, நான் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன், நான் பேசலைங்கிறீங்க, எங்கே எதை பேசணும்னு எனக்கு தெரியும்னு அவர் சொல்கிறாரு. இதை விட வேற என்ன உங்களுக்கு சொல்ல முடியும்? அதாவது நீங்கள் வளன்னு மணிக்கணக்கில் பேசுவதும் அவர் 5 நிமிஷம் பேசுகிறதும் ஒன்றா தான் இருக்குது. அப்போ அது எது சரியோ அதை அவர் செய்ய போகிறார். வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்கு எந்திரிச்சு பதில் சொல்வதற்கு அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லாரையும் அனுமதிக்கிறார்ல அவர், அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார்ல. அப்போ அது நடக்க தான் செய்யும். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் வந்து நேற்றைய தினம் வந்து இல்லை, ஆனால் அந்த சட்டமன்றம் வந்து நல்லா போனதாக வந்து சொல்கிறாங்க. நிறைய அறிவிப்புகள் வந்து வந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர்கள் வந்து இருக்காரு. இது வந்து ஒரு சண்டை போகிற அந்த போக்குக்கு தான் கொண்டு போகிறாங்க. இந்த மக்கள் பிரச்சனை குறித்து வந்து பேச மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த அனுபவம் வந்து அவர்கிட்ட இன்னும் சரியா இல்லை. இப்போ திமுகலே வந்து இப்போ கே நேருவா இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், அவங்களாம் வந்து ரொம்பவே சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த எதிர்கட்சி தலைவர் பதவி வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது சார். இல்லைங்க, அப்படி ஏன்னா கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் அங்கே செயல்படுத்த முடியும். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் சொல்கிற அமைச்சர்கள் கூட உதயநிதி அவர்கள் தலைமையை தான் விரும்புகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இருக்கணும் இல்லைன்னா யாரும் இல்லை சார். இப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்பவே ரேக் பண்ணுறாங்கன்றது வந்து நமக்கு தெரியுது. அது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே சைலண்டாக சிரிச்சிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இல்லை, ரேக் பண்ணலங்க. இப்போ பிரச்சனையை தூக்கி வைக்கிறது யாருன்னா உதயநிதி அவர்கள். அவர் இன்னைக்கு வர்றோம், இந்த விவாதத்தை நாம் பேசுகிறோம் அப்படின்னு நேரடியாக விஷயத்துக்குள்ளே வந்துட்டா இவங்களும் வந்து தேவையில்லாமல் சீண்ட மாட்டாங்க. இப்போ பாருங்க, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்திரிச்சு பேசும்பொழுது ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஆரம்பிக்கிறாங்க. சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, நேரடியாக விஷயத்துக்கு வாங்கன்றாரு. நேரடியாக விஷயத்துக்கு வரும்போது சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் நேரடியாக பதில் சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் துவங்கும் போதே ஒரு ஒரு அதில் வந்து ஒரு சின்ன குசும்போட ஆரம்பிக்கிறீங்க. அது என்ன ஆகுதுன்னா இவங்களை கட் பண்ணுது. அப்போ இவங்க அதை விட பலமாக தாக்குறாங்க. அப்போ அதற்கு அங்கே ஒரு எதிர்வினை வருது. இப்படி மாறி மாறி இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்கிறத பார்க்கணும். அப்போ ஆரம்பிக்கிற இடம் சரியாயிருச்சுன்னா எல்லாமே ஸ்மூத்தாக. இந்த தமிழக அரசியலில் வந்து
நாளுக்கு நாள் வந்து இந்த பரபரப்பு வந்து அதிகமாகிட்டு தான் போகுது. இப்போ தாவேகாவை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசின ஒரு பேச்சு வந்து ரொம்பவே வைரலாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா அப்படின்ற ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்காரு. அவருடைய இந்த பேச்சை வந்து எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. அதை அவர் சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா யாருமே சொல்லக்கூடாதுங்கிறது வேற. இப்போ அவரை போன்றவர்கள் ஒரு தமிழார்வம் மிக்கவர்கள், நல்ல ஒரு இலக்கியவாதியாகவும் அவர் இருக்கும் பொழுது எந்த வார்த்தையை பேசணும் எந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாமல் போனது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மேடை பரபரப்புக்காகவும் அல்லது எதிராளிகளை நம்ம வந்து கோபப்படுத்தணுங்கிறதுக்காகவும் பேசுவதுங்கிறது 1000 வார்த்தைகள் இருக்குது. அதை விட்டுட்டு இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துவதை யாராலையுமே பொறுத்துக்க முடியாது. இது போன்ற வார்த்தைகளை தாவேகாவில் இருப்பவர்கள் யாருமே செய்யறதில்ல. நம்ம பார்க்குறோம், பல பேர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எதிர்க்கட்சிகளை திட்டுறாங்க, எதிர்க்கட்சிகளை திட்டுவதற்கு எதிர்வினையாற்றுறாங்க, எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த வார்த்தையை பெரும்பாலும் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. அது எல்லாரையுமே ஹர்ட் பண்ணுற ஒரு வார்த்தை. அதை வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசுனது கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறு. கட்டாயமாக தலைமையும் கண்டிக்கணும். ஆனால் இப்போ வரைக்குமே எந்த ஒரு கண்டிப்பும் வந்து வரல, எந்த ஒரு கண்டனமும் வந்து வரல சார். ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக கடந்து போகிறாங்களா இந்த விஷயத்த? இல்லை, ஈஸியாக கடந்து போகிறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவருக்கு அவங்க கூப்பிட்டு பேசியிருப்பாங்கல்ல. ஓகே. இந்த கண்டனத்தை வெளிப்படையாக அவங்க தெரிவிக்கலைன்னா கூட அவரை கூப்பிட்டு இது மாதிரி பொது இடங்களில் இப்படி பேசுவது சரியில்லை, நீங்கள் பேசாதீங்கன்னு கட்டாயமாக சொல்லுவார். ஏன்னா இப்போ சட்டமன்றத்தில் நம்ம பார்க்குறோம், முதல்வர் விஜய் அவர்கள் கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு உறுப்பினர் கருணாநிதி அப்படின்னு பேசுகிறாரு. உடனே எந்திரிச்சு அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு மனப்பக்குவம் உள்ள ஒரு முதல்வராக அவர் இருக்கார். எப்படி நாஞ்சில் சம்பத் அவர்களை கண்டிக்காமல் இருப்பார்? கட்டாயமாக கூப்பிட்டு அவர் பேசியிருப்பார். அவர் பேசலைனாலும் ராஜ்மோகன் போன்ற அமைச்சர்கள் கட்டாயமாக கூப்பிட்டு பேசுகிறார். நேச்சரோட வாழ்க்கை, நல்ல ஃபியூச்சரோட இன்வெஸ்ட்மெண்ட். VLC ஈடன் கார்டன், நியூ தாம்பரம், just rupees 3,333 per square feet. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.